ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நடக்கிற விஷயத்தை பற்றிய ஒரு தலைப்பு. என்ன அப்படின்னா, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது உலகத்தில். இல்லை, நியூஸ் பேப்பரை திறந்தாலே இதுதான் மெயின் நியூஸ், மற்றதெல்லாம் சைட் நியூஸ். அப்படி தான் இருக்குது. அது நான் முதல்ல அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 2 உண்மை சம்பவங்கள் சொல்கிறேன். ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ராஜா காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தடவை வெளியே போகும் பொழுது அவர் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பயங்கர அழகு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யார் அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது தெரியுது, அவருடைய படையில் இருக்கிற ஒரு போர் வீரனுடைய மனைவி அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவனை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்களை விட்டு அவனை கொலை பண்ணிடுறார். ஸோ கொலை பண்ண பிறகு அந்த மனைவியை இவரோட அழைச்சிட்டு வந்துடுறார். அழைச்சிட்டு வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், ஒரு அப்பா இருக்கிறார், ஒரு பொண்ணுடைய அப்பா. அந்த பொண்ணு ஒரு 10வது படிக்கிற பொண்ணு, அவருக்கு இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுடைய செம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி. அவங்க வீட்டுக்கு வருவா போவா, இப்படியே இருக்குது. ஒரு டைம் அந்த பொண்ணு வந்தப்போ இவருடைய மகள் வீட்டில் இல்லை. அப்போ ஏதோ பேச போய் நெருக்கமாகி அந்த பெண்ணை இவர் பலாத்காரம் பண்ணிடுறார். பலாத்காரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான், அந்த பெண் அனுமதி இல்லாமல். அப்போ அந்த பொண்ணால் மறுத்து தப்பிக்க முடியல. ஆனால் பயங்கரமாக அழுகுறா. அப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துடுது, இந்த பொண்ணு யார்கிட்ட சொல்லிட்டா என் நிலைமை என்ன ஆகும், அதுவும் என்னுடைய பொண்ணுடைய ஃப்ரெண்டாச்சு, என் பொண்ணு கூட என்னை மதிக்க மாட்டாளே அப்படின்னு என்ன பண்ணிடுறார், கொலை பண்ணிடுறாரு அந்த பொண்ணை. கொலை பண்ணி யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த நியூஸ் வெளில வந்துடுச்சு. இப்போ இந்த 2 சம்பவம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த ராஜாவை நல்லவர்னு ஒத்துக்குவீங்களா? அவர் நல்லவராக கூட இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு சம்பவம் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? இப்போ ராவணனை பார்த்தா எல்லாமே நல்ல கேரக்டராகவே இருக்கும், அந்த சீதையை கவர்ந்ததை தவிர்த்து இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்து பார்த்தா அவர் நல்லவராக கூட இருக்கலாம் அந்த ராஜா. அதே மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை தவிர்த்து பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பா நல்லவராகவே இருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த பொண்ணுடைய அப்பா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது யார்கிட்டையுமே. இப்படி இருக்கு. சரி, இப்போ இதோடைய லிங்க் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அந்த ராஜா தான் 2வது சொன்ன சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட, பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணு. அந்த ராஜா ஒரு சிப்பாயை கொலை பண்ணார் இல்லையா, ஆளை விட்டு. அந்த சிப்பாய் தான் இப்போ இந்த பொண்ணுடைய அப்பா, பலாத்காரம் செய்தவர். அந்த சிப்பாயோடைய மனைவி இருக்கிறாங்களே, அழகான மனைவி, அவங்களால தானே இவன் கவர்ந்து பட்டு தானாங்க. அந்த மனைவி தான் இப்போ இந்த அப்பாவுடைய பொண்ணு.
இதுதான் கர்மத்தின் விதி. இது வந்து 3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 3 தலைமுறைக்கு அப்புறம் நடக்குது இந்த சம்பவம். ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ராஜா பண்ணது தப்பு, இருந்தாலும் அவர் ராஜா அவர் எதுவும் பண்ண முடியாது இல்லையா, தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அன்றைய அரசு திட்டம் அப்படி. ஆனால் மக்களால் எதுவும் பண்ண முடியாது. வேணா வேற ஏதாவது ஒரு ராஜா வந்து போரிட்டு இருக்கலாம், பட் இந்த சம்பவத்துக்காக போரிட்டு இருக்க மாட்டாங்க, வேற எதுக்கோ வந்து வேற ஏதோ தண்டனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் 3 ஜென்மம் கழித்து இப்போ நடந்த இந்த கொலைக்கு இவர் சாதாரண மனுஷன்தான் இல்லையா, இப்போ ராஜா ராணி ஆட்சியும் கிடையாது. ஸோ இவர் தண்டனை அனுபவிக்கிறார். இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஒன்று, அங்கே தண்டனை அனுபவிக்காத ராஜா 3 தலைமுறை கழித்து கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கிறார் இல்லையா. ஸோ அந்த பெண்ணாக பிறந்து சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறார், அனுபவித்து கொலையும் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே மனைவியாக இருந்த பெண் வந்து அவளால் எதுவும் பண்ணவும் முடியாது இல்லையா. ராஜாவே மனைவியாக்கும்போது அவளும் நிராயுதபாணியாக இருக்கும்போது அவளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது ராஜாவை எதிர்த்து. ஸோ அந்த பெண் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஸோ அந்த பெண்ணுடைய பார்ட்டு பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு அப்பாவி பொண்ணாக தான் இருக்கிறா, இருந்தாலும் அந்த பொண்ணை வச்சே தான் நாடகம் நவருது இல்லையா. இப்போ நமக்கு வந்து இந்த 3 தலைமுறை முன்னாடி நடந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. அப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொதிப்போம், ஐயோ இப்படியா இருக்கிறோம், இப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கொதிப்போம். நியூஸில் அப்படியே ஹைலைட் பண்ணுவாங்க, பார்க்குறவங்க டென்ஷன் ஆவாங்க. அதுவும் பொண்ணை பெற்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். இவனெல்லாம் விடக்கூடாது, முஸ்லீம் நாடுகளில் சொல்கிற மாதிரி கல் அடித்து கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அப்போ இது மாதிரி சம்பவத்தெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு எங்கே இருக்குது கடவுள், பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட இதே மாதிரியே ஒரு சம்பவம் பைபிளில் இருக்கும். என்னென்னா அங்கே ராஜா இருப்பார், நல்ல ஃபேமஸான ராஜா. அவர் உலாவும்போது ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்துடுவார், மாடியிலேருந்து பார்த்துடுவார். பார்த்த உடனே அந்த பெண் வந்து தன்னுடைய சிப்பாயியோடைய மனைவி அப்படின்னு தெரிஞ்ச உடனே போருக்கு போகும்போது அந்த சிப்பாயி இருக்கிற இடத்து பக்கம் இவரே என்ன பண்ணுவார், அங்கே யாரும் இருக்காதுங்க இங்கே வந்துடுங்கன்னு வேறு பக்கம் விட்டுருவார். அப்போ எதிரியாக அவங்கள சாவடிச்சிடுவாங்க. சாவடிச்சுட்டு இந்த பெண்ணை வந்து இவன் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே ஒரு தடவை அந்த பொண்ணை அனுபவிச்சிடுவான் அவர் உயிரோடு இருக்கும்போதே. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த காமம் மேலோங்கிறதுனால அந்த பொண்ணை தன்னுடையவளை ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொலையும் பண்ணிடுறான். அப்போ வந்து கடவுள் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நான் உனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ கேட்டு இருந்தால் எத்தனை மனைவி வேணாலும் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் இன்னொருத்தர் மனைவியை நீ கவர்ந்து வந்த, கொலை பண்ணி கவர்ந்து வந்திருக்கிற. ஸோ இதுக்கான தண்டனையாக நீ எப்படி அந்த பெண்ணை அந்த ரங்கத்தில் அனுபவிச்சோ அது மாதிரி உன் குடும்பத்து பெண்களை வெட்ட வெளியில் இதே நிலைக்கு நான் உள்ளாக்குவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுமை என்னென்னா, அவருடைய மகனே, சொந்த மகனே வந்து அவருடைய அத்தனை பலாத்காரம் பண்ணுவார். ஏன்னா அப்போ வந்து எல்லா மனைவியையும் அனுபவித்தாதான் அந்த ராஜ்யத்தை இவங்க கைப்பற்ற முடியும்ன்ட்டு ஒன்று இருக்கான். அது வந்து எல்லார் முன்னாடியும் இருக்கிற பில்டிங்கில் பண்ணும்போது தான் அப்போ என்னன்னா இந்த ராஜ்யம் என் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு, அவருடைய ராணியெல்லாம் என்னுடைய ராணி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் அப்போ நமக்கு கோபம் வரமாட்டேங்குது. யார் வேணா சரி பண்ணது தானே பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அது அந்த பிறவிலே நடக்கும்போது நமக்கு தெரியுது, பல பிறவி கழிச்சு நடக்கும்போது நமக்கு அது புரிஞ்சிக்க முடியல இல்லையா. இப்போ நாடகம் இல்லையா, இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற காலச்சக்கரத்துடைய ஞானமே வந்து இது 5000 வருஷ காலச்சக்கரம். இது நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். முதல்ல நம்ம தேவதையாக இருப்போம், மறுபிறவி எடுத்து
அதாவது முதல் 2000 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அப்போ தேவதையாக இருப்போம். அடுத்த 2000 வருஷம் இது நரகமாக இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் ஆகிடும். கடைசி 100 வருடம் இறைவன் ஒருத்தர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இறைவன் வந்து இவர் உடலில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறார், நட்சத்திரம் மாதிரி இருப்பார், நாமளும் நட்சத்திரம் மாதிரி இருப்போம். அதான் உயிர், அதை தான் ஆத்மானோம். உடலுக்கு வந்தப்புறம் புருவ மத்தியில் இருப்போம். இறைவன் பிறக்கிறது இல்லை, அதனால அங்கேயே இருப்பார். இந்த இடம் தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து சொல்கிறாரு, இங்கே தேவதையாக இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சு. காரணம், உங்களை உடல்னு நினைக்காம ஆத்மான்னு புரிஞ்சிட்ருங்க, அழிவற்ற ஆத்மா. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஆத்ம உணர்வு வரணும். உடல் உணர்வுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசைக்கு அடிமையாகி துக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அதை வெல்லணும்னா தேகன்றதை மறந்து ஆத்மான்னு நினச்சி ஆத்மாவின் அப்பாவாகிய என்னை, இறைவனை, செவ்வானம் மாதிரி இந்த உலகம் இருக்கு இல்லையா, ஒளி உலகம், இந்த பரந்தாமம். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் நினைவு செய்யுங்க. செய்ய ஆத்மா சக்தி வரும், தேக உணர்வு மறந்துடும், மீண்டும் தேவதை ஆகிடுங்க. ஏன்னா இந்த பூமி இன்னும் 20 வருஷத்தில் மீண்டும் சொர்க்கமாக ஆக போகுது. இரவு பகல் மாறி மாறி வர மாதிரி சொர்க்கம் நரகம் மாறி மாறி இந்த பூமியில் வருது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குறார். இது கூடவே வந்து கர்மத்தின் விதி சொல்கிறார். என்னென்னா, சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டீங்க, நரகம் வரதான் தேக உணர்வு வருது. கொஞ்சம் கொஞ்சம் முதல் பாவமே காமத்தினால தான் வரும். அப்போ காமத்தினால தான் கோபம் வருது, பற்று வருது, பேரச அகங்காரம்லாம் வருது. ஸோ இப்போ ஒரு பிறவியில் பாவம் பண்ணுறோம், என்ன பாவம் பண்ணுறோம், யாருக்கு தீங்கி வைக்கிறோமோ அவங்க அடுத்த பிறவியில் கண்டிப்பாக உங்களுக்கு துக்கம் கொடுத்தே தீருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஆத்மாவுடைய சக்தி குறையுது. நீங்கள் துக்கம் கொடுக்கும்போது ஆத்மாவுடைய சக்தி கம்மியாக இருக்குது, துக்கம் கொடுக்குறீங்க. அடுத்த பிறவியில் அவர் திருப்பி துக்கம் கொடுக்கும்போது உங்களுடைய ஆத்மாவுடைய சக்தி ரொம்ப கம்மியாகும் இல்லையா. ஏன்னா ஏற்கனவே அதாவது ஆத்மாவுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். இறைவனை ஒளிப்புலையே நினைவு செய்யும் போது மட்டும்தான் ஆத்மா சக்தி ஏறும். அது கடைசியில் தான் நமக்கு அது நடக்குது. ஸோ அது வரைக்கும் ஆத்மாக்கு அப்போ என்ன ஆகும்னா, ஆத்மா சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது கிடைக்கிற துக்கத்தை விட அது கம்மியாக இருக்கும்போது அதே துக்கம் கிடைக்கும்போது நம்மளால் தாங்க முடியாது. தாங்களான்னு என்ன பண்ணுவோம், அதிகமாக நம்ம இன்னும் துக்கத்தை கொடுப்போம். ஸோ இப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஜென்மத்தில் அதிகமாக துக்கம் கொடுக்க என்ன ஆகும். அதனால தான் இன்றைக்கி உலகம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக ஆகி இருக்குது. இப்போ இறைவன் சொல்கிறாரு, இது நடக்கிறது அனைத்தும் நீங்கள் ஒரு ஜென்மத்தில் விதைத்ததை தான் இப்போ அறுவடை பண்ணுறீங்க. அதனால் இதில் கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. சர்ச்சு சுவத்துலலாம் எழுதியிருக்கோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன்னு. ஸோ அந்த பார்ட்டி இப்போ நடந்துட்டு இருக்குது. அவர் வந்தால் தான் அவர்கிட்ட போக முடியும். என்ன இளைப்பாறுதல்னா சொல்கிறார், இது நீ பண்ணதுனால தான் இப்படி ஆகுதுன்ட்டு. சரி, இதுக்கு என்ன முடிவு? ஏன்னா மறுபடியும் துக்கம் கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் துக்கத்தை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். அந்த கர்மத்தின் விதியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதில் இறைவன் தலையிடவும் மாட்டார். ஆனால் அந்த ஞானத்தை சொல்கிறார் தப்பிக்கிறதுக்கான வழி. என்ன அந்த வழினா, இதுக்கு நான் தான் முழு பொறுப்புன்றதை உணர்ந்து அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு திரும்ப நீங்கள் துக்கம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே முடிஞ்சிடும். இதுதான் பெரிய விஷயம். இப்போ நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும், அந்த குடும்பமும் இந்த குடும்பம் மிகப்பெரிய பகையாயிடும். அவங்க பங்காளியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஏன்னா இது மாதிரிலாம் நிறையா நடக்குது, நியூஸ் பேப்பர்லாம் வருது. குறிப்பாக கிராமத்தில் அந்த நிலத்தகராறு அந்த மாதிரி டைம்லலாம் நடக்குது. அப்போ ஆனால் இது ஏதோ ஒரு ஜென்மத்தில் இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவங்க கொன்னது அப்பாவை, இப்போ இந்த அப்பாவுடைய பையனுக்கு கொலை பண்ணவங்களையோ அவங்க குடும்பத்தையோ பிடிக்காமல் போயிடுது. ஆனால் இவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் முந்தைய ஜென்மத்தில் தொடர்பு இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் இப்போ புதுசாக என்ன ஆயிடுது, புதுசாக ஒரு அப்போ இது திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஞானம் இது ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஆகுது, ஆனால் ஆத்மா அழியாதது, அது போய் வேறு ஜென்மம் எடுத்துடுது, இதுக்கு நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஏற்றுக்கிற பக்குவம் அவ்வளோ சீக்கிரம் வராது யாருக்கும் இல்லையா. பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கேட்டு கேட்டு இறைவனை நினைவு செய்ய செய்ய அந்த ஞானத்தை திரும்ப திரும்ப கேட்க கேட்க தான் அந்த சக்தி வரும். அந்த ஞானம் தான் முரளின்றது. அது தனியாக யூடியூப்பில் வேறு சேனலில் அது போடுறோம். ஸோ அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது அவசியம் பாருங்கள். அப்போ உங்களுடைய மனநிலை பக்குவப்பட ஆரம்பிக்கும், எதையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ இதே சம்பவம் மகாபாரதத்தில் அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கும். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சம்பவங்கள் காட்டப்பட்டிருக்கும், ஒரே கருத்தை விளக்கு. நிறைய இடத்துல அப்படி நடக்கும். இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சூர்பனகையையும் சுக்ரீவனுடைய குடும்பத்தையும் எடுத்துக்கலாம்.
இப்போ சூர்பனகை வந்து ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறா. அதை மறுக்கும்போது அவளுக்கு கோபம் வருது. அவளுடைய சகோதரர்களை விட்டு ராமரை கொல்றதுக்கு அனுப்புகிறான். ஆனால் அந்த சகோதரர்களை கொன்னுறான். அப்போ என் சகோதரர்கள் கொன்னுட்டான் அப்படின்னு செம வெறி வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சகோதரனையும் தூண்டி விட்டு ராமர்கிட்ட சண்டை போட விட்டு ஒவ்வொருத்தரையா அழிஞ்சிட்டே வராங்க. ராவணனுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. அது எப்படி முடியும்ட்டு திரும்ப சண்டை போட்டுனே இருக்கான். இது ஒரு குடும்பம். இது பழி வாங்குற மனோபாவம். இன்றைய உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கிற மனோபாவம் இதுதான். ஆனால் இதே சுக்ரீவன் குடும்பத்தை பாருங்க. சுக்ரீவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு சண்டை, வாலிக்கும். அப்போ சுக்ரீவனை துரத்திடுறாங்க. சுக்ரீவன் அவர் கொன்னுடுவாரோன்னு பயந்துட்டு வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ சீதையை தேடி ராமர் வரும்போது சுக்ரீவனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ சொல்கிறாரு, சரி இது அநியாயம் பண்ணியிருக்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அந்த வாலியை கொன்னுடுறாரு. ஸோ அந்த வாலியை கொன்னதில் வேற ஒரு ரகசியம் இருக்குது. அது வேறு வீடியோவில் போடுறோம், அது ஏன் மறைஞ்சிருந்து கொள்கிறாங்கன்ட்டு. இப்போ வாலியை கொன்னாச்சு சுக்ரீவனுக்காக இல்லையா? ஏன்னா சுக்ரீவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவியும் போச்சு. சுக்ரீவனுடைய மனைவியும் அவன் தன்னுடைய மனைவி ஆக்கியிருப்பான் வாலி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால கொன்னுறார் ராமர். இப்போ கொன்ன உடனே வாலியுடைய மனைவி வராங்க. ஒரு வார்த்தை கூட ராமர் திட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கருணையின் கடலே ராமா, என் கணவனுக்கு முக்தி கொடுத்தியே, எனக்கும் அதே மாதிரி முக்தி கொடு, கணவன் இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருக்கும். என்னடா கணவனை கொண்டு இருக்கிறாங்க, இந்த அம்மா என்ன இப்படி பேசுது அப்படின்னு தோணும். அதே மாதிரி அவருடைய பையன் அங்கதன். இந்த அங்கதன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஸோ அவரை பற்றி நிறைய வீடியோ போடுறேன். ஏன்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் அடிக்கடி அங்கதனை உதாரணமாக வைப்பார். ஏன்னா மிகப்பெரிய ஹீரோ. அது வெறும் ராமாயணம் பார்க்குறவங்களுக்கு அவருடைய மகத்துவம் தெரியாது. ஸோ அந்த ரகசியத்தை சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். அவருக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அதை எப்படி பாஸ் பண்ணுறாரு, அதில் அவருடைய எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் என்ன அர்த்தம்ன்றது பல வீடியோக்கள் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ராமருக்கு மிக மிக நெருங்கிய விசுவாசியா இருப்பார். அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ராமரையே பார்க்கிறாரு. ஜென்ரலா என்ன ஆகும், மிகப்பெரிய விரோதி ஆகும் இல்லையா, நம்மளோட அப்பாவை கொலை பண்ண ஒருத்தன் தெரிஞ்சா. ஆனா இவர் வந்து அப்படி ஒரு விசுவாசியா இருப்பார். சரி, அதுக்கப்புறம் போச்சுன்னா அது வேற வீடியோ, வேற டாபிக் ஆயிடும். ஸோ அதை அப்படியே இப்போ நிறுத்திட்டு, இப்போ பாருங்க, இவங்க யாருமே வந்து ராமரை திட்டலை. இன்னொரு விஷயம், ராமர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் வேற கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கணவன் இறந்துட்டாருன்னு ஏன் நினைக்கிறீங்க, அவர் ஆத்மா தானே, ஆத்மா இறக்காது, எப்பவுமே இருக்கும். உங்களுடைய அன்பு ஆத்மா மேலே தானே, உடல் மேலே கிடையாது தானே. சரி, உடல் மேலேயே அன்பு இருந்தாலும் உடலும் இங்கே தானே இருக்குது, ஆனால் உண்மையில் அது ஆத்மா, அது அழியாது அப்படின்னு ஆறுதலும் கொடுப்பார் அவங்க மனைவிக்கு. அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமர் சொல்லி அங்கதனை இளவரசனை ஆக்குவாங்க, சுக்ரீவனை ராஜாவாக்குவாங்க. ஸோ அது அப்படி நடக்கும். இப்போ இந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ராமரை எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்கிறதுனால என்ன ஆகிடும், டென்ஷன் தான் ஆகும். ஏன்னா இருக்கிறதுல பலம் பொருந்தியவன் வாலி, அவனையே வதம் பண்ணியாச்சு. ராவணனுக்கு ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாது, ராவணனை விட பலம் வாய்ந்தவன் வாலி. ஏன்னா வாலி ஒரு போரில் வந்து ராவணனே ஜெயிச்சிடுவான். அப்புறம் ராவணன் காலில் ஊழ்ந்து தப்பிச்சு போவான். அப்போ அந்த மாதிரி வாலியையே வதம் செஞ்சிருக்கிறார். அவரை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக அவங்க எதிர்க்கலை, அதை எதிர்க்காம இல்லை. ஏன்னா ராவணனை பல தடவை அங்கதன் போய் எதிர்ப்பார். ராவணனுக்கு ஈக்குவலாக அங்கதன் பவர் கிடையாதுன்னு அங்கதனுக்கே தெரியும், பட் இருந்தாலும் எதிர்ப்பார். ஸோ அப்படி எதிர்க்கிறவருக்கு வந்து ராமரை எதிர்க்கிறது கஷ்டம் கிடையாது. ஏன்னா ராமருக்கே ராவணனை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ ஏன் எதிர்க்கலை அப்படின்னா, அதுதான் இந்த கர்மத்தின் விதி. தெரியுது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அப்போவே நடந்த மாதிரி காட்டுறாங்க.
அப்போ தெரியுது இது நடந்தது கண்டிப்பாக நன்மை இருக்குது. அந்த செத்து போனவர் உட்பட நன்மை. ஏன்னா அந்த செத்து போனவர் அதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சா அதோட முடிஞ்சிருச்சு. அனுபவிக்கலாம்னா அது மீண்டும் மீண்டும் பிறவி தொடரும், இன்னும் அதிகமாகும். ஸோ உண்மையில அந்த ஆத்மாவுக்கு அது நன்மை தான் இல்லையா? அப்போ இந்த ஞானம், கர்மத்தின் விதி ஞானம், இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்றுக்கிறீங்க நமக்கு நடக்கிற துர்பாக்கிய விஷயங்கள் அல்லது இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி கொலை பண்ணுற சம்பவம் நடக்குது, அது இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ ஆக்சிடெண்ட் பண்ணவங்க மேலே நமக்கு தீராத பகை வருது, இந்த மாதிரிலாம் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மன்னிக்கிற அந்த தருணமே அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க மன்னிக்க முடியாத குற்றத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க பங்காளி பிரச்சனை அது மாதிரி இது இருந்துச்சுன்னா நாடகப்படி இது கரெக்டாக தான் இருக்குது. யாருனாலும் அந்த பிரச்சனை வந்ததோ, யார் 2 பேருக்கு இடையில் அந்த பிரச்சனை வந்ததோ அவங்களுக்குள்ள இது கர்ம கணக்கு இருக்குது, புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு என்ன உறவாக இருந்தோன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ உங்கள் அப்பாவை கொலை பண்ணவங்க முந்தைய ஜென்மத்தில் உங்களுக்கு அப்பாவாக இருந்திருக்கலாம் இல்லையா? அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. அதனால தான் இறைவன் சொல்றார், நடந்தது அனைத்தும் நன்மைக்கு, நடப்பவையும் நன்மைக்கு, நடக்க போகிறது அதை விட நன்மைக்கு, நீ எதுலுக்கும் கவலைப்படாத, அமைதியாக சாட்சியாக பாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஏற்றுக்கிறாங்க இல்லையா? இறந்துட்டார் வாலி, ஒன்றும் பண்ண முடியாது, அமைதி. அப்போ ஏற்றுக்கும் போது அந்த அமைதி வருது. ராமர்கிட்ட எந்த விதமான விரோத மனோபாவமும் அதுக்கப்புறமும் வரலை. இதை போதிக்கிறது ராமாயணம் இல்லையா? ஸோ நிறைய ஒரு சீனுக்கும் ஒரு ஞான கருத்து இருக்கும், அது டக்குன்னு தெரியாது. ஆனால் இதை தான் ராமராஜ்யம்னு சொல்லுவோம். அதாவது ராமரும் இருப்பார், நாராயணனும் இருப்பாங்க. அதாவது இந்த 2500 வருஷத்தை சத்தியுகத்தில் நாராயணன் இருப்பார், திரேதாயுகத்தில் ராமர் இருப்பார். இதை ஏன் ராமராஜ்யம் சொல்கிறாங்கன்னா, இது இறைவனுடைய ராஜ்யம்ன்றதுனால. ராமர் தேவதை தான், இறைவன் கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் சிவன் அல்லாஹ் கர்த்தர்னு சொல்கிறோம். அவர் தான் ஞானத்தை கொடுத்து நம்மளை ராமராகவும் கிருஷ்ணராகவும் மாத்துறார் இல்லையா? ஸோ கிருஷ்ணருக்கு மகிமை இல்லை, கிருஷ்ணரை ஆக்குனவருக்கு தான் மகிமை. ஸோ அதுதான் எல்லா புகழும் இறைவன் ஒருவருக்கேன்னு சொல்கிறது. இப்போ இது ராமராஜ்யம், சொர்க்கம். நரகம் ராவண ராஜ்யம், சைத்தானுடைய ராஜ்யம் அல்லது மாயாவின் ராஜ்யம். ஸோ இங்கே தான் சாத்தானுடைய ஆட்சி நடக்குது. இங்கே கிடைக்கிற எல்லா வழிமுறைகளும் சாத்தானுடைய வழிமுறை தான், டவுட்டே கிடையாது. அது மதங்கள் போதிச்சாலும், ஏன்னா மதங்களே நரகத்தில் தான் உருவாக்கப்படுது. நரகத்தில் மனிதர்கள் சாத்தானின் பிடியில் இருக்காங்க. சாத்தானின் பிடியில் இருக்கிறவங்க வாயில் வர வார்த்தைகள், எழுதுகிற புஸ்தகங்கள் எல்லாமே சாத்தானுடைய வழிமுறை தான். சாத்தான்னு ஒருத்தன் கிடையாது. இந்த காமம், கோபம், பற்று, பேரச, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் தான். இதுக்கு அடிப்படை காரணம் தேகன்ற உணர்வு தான். ஸோ அதனால் அந்த வழி கண்டிப்பாக துக்கத்தை தான் கொடுக்கும். அதில் ஒரு பிரில்லியண்ட்டான விஷயம் பாருங்கள், நாயகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அவார்டெல்லாம் நிறையா வாங்கி இருக்குது, என்னென்னமோ ஆகி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இதுக்கு உல்டாவாக ஒரு சம்பவம் வரும் இல்லையா? அவர் கமல் ஒருத்தரை கொலை பண்ணுவார். அந்த கொலை பண்ணுறவருடைய பையனை அவர் வளர்ப்பார். ஆனால் அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் கமல் தான் இவருடைய அப்பாவை கொண்டாங்க. தெரிஞ்சோடனே அவர் மனம் மாறுற டைமில் போய் அவர் இந்த பையன், பெருசான பையன் கொண்டுடுவான் கமலை. ஸோ இது பழி வாங்குற குணம் இல்லையா? இது அந்த அதுதான் ராவணனுடைய சம்பிரதாயம் அதை நடத்துறது. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்குது இதே சம்பவத்தை வைத்தே. ஸோ அது முழுக்க முழுக்க வேற கருத்து, அதனால அது வேற ஒரு வீடியோவில் போட்டுடலாம் அது. சரி, ஓகே. ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி எப்படி வரும் ஆத்மாவுக்கு அப்படின்னா, இந்த நாடகத்துடைய ஞானம் சதா மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானம் சக்கரம் சுற்றுறதை தான் கிருஷ்ணர் கையில் சக்கரம் சுற்றுற மாதிரி காட்டுறாங்க. அதனால தான் அவர் சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையும் எதிர்கொள்கிறார் இல்லையா? ஸோ நம்பர் 1 இளவரசர், அவர் முதலாக சொர்க்கத்தில் தோன்ற இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு மகிமை காட்டியிருக்கிறாங்க. சரி,
அப்போ அந்த ஞானம் வந்து இறைவன் என்ன சொல்கிறன்னு கேட்டால் மட்டும்தான் தெரியும். இறைவன் வாயிலிருந்து வர்றது மட்டும்தான் ஞானம். எந்த மத புஸ்தகத்திலையும் எந்த மனிதர்கள் சொல்கிறதோ சயின்ஸ் சொல்கிறதோ ஞானமே கிடையாது. அது கண்டிப்பாக ஆரம்பத்தில் சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா படு பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அதாவது துக்கத்தின் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுரும். அதான் ராவணனுடைய வழி. ஸோ இறைவனுடைய ஞானம் இப்போ மட்டும்தான் கிடைக்குது, பிரம்மகுமாரி சென்டரில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அவசியம் அங்கே போய் இந்த ஞானத்தை கேளுங்க. கூடவே நான் ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய அப்பா கடவுள் செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ அப்படி இறைவனை எப்படி கரெக்டாக நினைவு செய்யறதுன்றதை வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். ஸோ அதை அவசியம் பாருங்கள். அதை பண்ணிக்கிட்டே இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே கேட்க முடியாதவங்க, சென்டருக்கு போக முடியாதவங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் முரளி சேனல் இருக்குது. அதோடைய லிங்க் கொடுக்குறேன். அதில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எளிய தமிழில் விளக்கமாக இருக்கும். ஸோ அதை கேட்க கேட்க ஆத்மாவுக்கு சக்தியும் வரும், ஆனந்தமும் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காது, வேறு இப்போவே நீங்கள் தேவதை ஆகிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் நல்லவங்களாகவே பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லவங்களாக தான் தெரியும். எல்லாரும் செய்கிறதும் நியாயமாக தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அநியாயம்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா கர்மத்தின் விதிக்கு உட்பட்டு இருக்கு. ஆனால் அவங்கவுங்களுடைய இதை அவங்கவுங்க பண்ணுறாங்க. நான் விலகி இருந்தால் அவங்களுக்கு சக்தி கொடுக்குறேன், அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் வைக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வரும். ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய நினைவு. ஸோ ரெண்டுத்துலேயும் அவசியம் மூழ்கி இருங்க. இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இல்லையா. நான் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், இறைவன் செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரமாக இருக்கார், எனக்கு உடலே கிடையாது, அழிவற்ற ஆத்மா நான் அப்படின்ட்டு இறைவனை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, குறைஞ்சது ஒரு தடவையாவது, ஒரே தடவை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பல தடவை சொல்லலாம். இதை மட்டும் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நடக்கிற அனைத்தும் நன்மைக்கே, என் நன்மைக்கே, அதனால் நான் எதையுமே எதிர்க்கலை, அப்படியே ஏற்றுக்கிறேன், என் கூட இறைவன் இருக்கிறார், அதனால் எனக்கும் சரி யாருக்கும் சரி கெடுதல் நடக்காது. 3 கால ஞானம் அறிந்த ஆத்மாவாயிட்டேன் நான் இல்லையா. கடந்த காலத்தில் பண்ணது தான் இப்போ இப்படி இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் திரும்ப துக்கம் கொடுத்தா அது அடுத்த பிறகு எதிர்காலத்தில் வந்துடும்னு எனக்கு தெரியும். அதனால் எனக்கே துக்கம் கொடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நாடகப்படி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு விலகிடுங்க. முதல்ல கிடைக்கிறது உங்களுடைய அமைதி, அடுத்தது கிடைக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சாந்தமாவாங்க. இந்த அற்புதத்தை நீங்களே பார்ப்பீங்க. அனுபவம் பண்ணிவிட்டு அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஞானத்தை எத்தனை பேர் கூட பகிர்ந்துக்க முடியுமோ அத்தனை பேரையும் பகிர்ந்து அவங்கள மனநோயாளி ஆகிறதுலேருந்து காப்பாற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி உலகமே மனநோயாளிகள் நிறைந்த உலகமாக மாறிட்டு இருக்குது, இந்த அடிப்படை ரகசியத்தை தெரிஞ்சிக்காதனால. ஸோ அதனால் எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த நாடகத்தை நடத்துகிறது இறைவன் தப்பு பண்ண மாட்டார். அவருடைய நாடகத்தில் தப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவரை தர்மராஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.